கடைசி முறையா அந்த குழந்தையோட அப்பவுமே ஒரு வாட்டி கால் பண்ணி பாக்குறாரு. இந்த டைம்ல போனுமே சுவிச் ஆஃப் ஆற நிலைமையில இருக்கு. அட்டன் பண்ற அந்த குழந்தையுமே எனக்கு கதை சொல்லுங்கப்பா சொல்லிட்டு கேக்குறா. அவருமே எப்பயும் சொல்ற ஒரு புலி கதை ஒன்னு சொல்லிட்டு அம்மா எங்க தாண்டா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவளுமே காலில இருந்து அம்மாவை நான் எழுப்பிட்டு தான் இருக்கேன், ஆனா அவங்க தான் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு தன்னோட அப்பா கிட்ட சொல்றா. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா ஏதோ தப்பா இருக்குதுன்றத புரிஞ்சுக்கிறாரு. உடனே பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி போய் உடனே போய் செக் பண்ணுங்க சொல்லிட்டு அவருமே வேகமா வந்துகிட்டு இருக்காரு. இந்த குழந்தைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே செதறி கிடக்குற அம்மாவோட மாத்திரை கையில எடுத்துக்கிட்டு அம்மா நான் இதை சாப்பிட போறேன், ரொம்ப டேஸ்டா இருக்கும் சொல்லிட்டு வாயில போட்டுக்கிறா. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு கண்ண மூடி அப்படியே படுத்துடுறா. அப்படியே இந்த பிளாட்லயுமே ஜென்ரேட்டர் ரெடி பண்ணதுனால பவரையுமே ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஹால்ல இருக்க தண்ணியில பட்ட அந்த கரண்ட்டுமே ஸ்பார்க் ஆனதுனால இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல மட்டும் மொத்தமா கரண்ட் போயிடுது. அப்படியே அயன் பாக்ஸ்னால வந்த புகையினால இந்த வீடே ஒரே புகை மூட்டமா இருக்கு. குழந்தை உள்ள மாட்டிக்குதா தெரிஞ்ச பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க டோரை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவுமே பதறி போய் சீக்கிரம் வந்திருப்பாரு. குழந்தை எங்க சொல்லிட்டு அவருமே தேட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா மேல ரூம்ல ஒய்ஃபுமே இறந்து கிடக்குறாங்க. அவருமே குழந்தைய காணாம ரூம் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாரு. எங்க தெரியுமே வீடு பூரா குழந்தைய காணோம். பார்த்தா கட்டிலுக்கு அடியில உட்காந்து வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கா. அவளுமே அப்பா நீங்க வந்துட்டீங்களா, அம்மாவை சீக்கிரமா எழுப்புங்க, நான் உங்களுக்காக வீடு கட்டிட்டு இருக்கிறதா சொல்றா. இதை கேட்கறவங்க அப்பாவுக்குமே பயங்கரமா கஷ்டமா அவருமே அழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாத்திரை தான் போட்டிருப்பா போல, ஆனா எப்படியும் அந்த குழந்தைய கடைசியில காப்பாத்திடுறாங்க.